வெல்கம் டு பிரகனா தமிழ் வேர்ட். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th 11th 12th படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடி கல்வி நிறுவனம் ஆன்லைன் மூலமாக வழங்கும் இலவச சான்றிதழ் படிப்பை தான் நம்ம பார்க்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல, ஐஐடி மெட்ராஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுவரை பாத்தீங்கன்னா 2025 ஜூலை வரை 2 படிப்பு மாத்திரம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஐஐடி நிர்வாகம் பாத்தீங்கன்னா அதை 10 கோர்ஸா மாத்திருக்காங்க. சரி, அதை நம்ம எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற எந்த மாணவர்களும், அதாவது இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில இருக்கிற எந்த மாணவ மாணவிகள் 10 11 இது கவர்மெண்ட்னு கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல நீங்க இணையதள படிப்பு மூலமா சேர்ந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, இதுக்கு ஐஐடி ஸ்கூல் கனெக்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமா தான் பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த 10 கோர்ஸை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட கூகுள்ல போயிட்டு நீங்க ஐஐடி ஸ்கூல் கனெக்ட் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே போதும். ஐஐடி ஸ்கூல் கனெக்ட்னு போட்டாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வரும். நான் அதை அப்படி ஓபன் பண்றேன். இது பாத்தீங்கன்னா அவங்களோட, அதாவது ஐஐடி மெட்ராஸோட இது இருக்குது. சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஐஐடி மெட்ராஸ் ஸ்கூல் கனெக்ட் ப்ரோக்ராம் என்ன பண்றாங்கன்னா, கிளாஸ் 10 11 ஸ்டூடெண்ட் இருந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பண்றதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் இதை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க வாரிசு, உங்க சந்ததியினர் நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போவதுக்கு இந்த கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட கேரியர் சக்சஸ் ஆகி அவங்களும் வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று இருக்கிறதுக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா இது ஒரு சிறந்த கோர்சஸா பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வழங்குறாங்க. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நோ மோர் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இதுல பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ்ல இருக்க சொல்றாங்க. இது ஒரு ஆன்லைன் சர்டிபிகேட். இது ஸ்டூடெண்ட் 10 11 12க்கு. சரிங்களா? இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், என்கேஜாவும் இருக்கும், அது அகாடமிக் என்ரிச்சாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் ஃபீல்ட், அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கு. சரி, யார் இதை அப்ளை பண்ணலாம்? ஹூ கேன் அப்ளை? ஸ்டூடெண்ட் கேன்ஸ், அதாவது படிக்கிறவங்க 10 11 12 ஃப்ரம் த பார்ட்னர் ஸ்கூல்ஸ். பார்ட்னர் ஸ்கூல்ஸ்னா என்னன்னு அடுத்து சொல்றேன். ஸோ கோர்ஸோட டூரேஷன் எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? கோர்ஸோட டூரேஷன் 8 வீக். சரிங்களா? அதுக்கப்புறம் லேர்னிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி 8 வீக்ஸ் அந்த கோர்ஸ். சரி, மோட் ஆஃப் டெலிவரி எப்படி? ஆன்லைன் கோர்சஸ், ரெக்கார்டட், அதாவது ஆன்லைன்ல ஃப்ரீ ரெக்கார்டு, இது லைவ் இன்டராக்ஷன் செஷன், அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அசைன்மெண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சக்சஸா முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இது எப்படி, இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அதாவது ஒவ்வொரு வாரமும் இந்த கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் 8 வாரம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டு வீடியோ ரிலீஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன் பர் வீக் யூசுவலி சாட்டர்டேஸ் லைவ் இன்டராக்ஷன் செஷன், அதாவது பாத்தீங்கன்னா லைவ் செஷன் இருக்கும். அதாவது அங்க இருக்கிற ப்ரொஃபஸருக்கும் இதுல ஜாயின் பண்றவங்களுக்கும் வீக்லி ஒன்று, யூசுவலி சாட்டர்டேன்னு வச்சிருக்காங்க. அசைன்மெண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா? நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை அசைன்மெண்ட் இருக்கும். அசைன்மெண்ட் பை வீக்லினா 2 வீக்ஸ், வித்தின் 2 வீக்ஸ் சப்மிஷன் விண்டோ ஓபன். அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கவரிங் கோர்ஸ் கான்செப்ட் அண்ட் அப்ளிகேஷன். சோ இது எல்லாமே அவங்க பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது என்னென்ன இதுன்னு கொடுத்துருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இது எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிரைவேட்டா, அதாவது நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறேன், அல்லது இப்ப என் வீட்டுல என் பொண்ணு 10ஆம் படிக்குது 11ஆம் படிக்குதுன்னு நான் போய் டைரக்டாலாம் அப்ளை பண்ண முடியாது. நீங்க அந்த ஸ்கூல் வழியா தான் பண்ண முடியும். இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் எடுத்துக்காது. அந்த பார்ட்னர் ஸ்கூல்ஸ், அதாவது அந்த ஸ்கூல் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க ஸ்கூல் வழியா தான் பண்ணலாம். இது எல்லாம் இது பிரைவேட் எல்லா ஸ்கூல்லயும் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவே சொல்லுது பாருங்க, ஒன்ஸ் the school is partner, அதாவது அந்த ஸ்கூல் என்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் will have opportunity, அதாவது அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த ஐஐடி மெட்ராஸ் கனெக்ட் ப்ரோக்ராம்ல நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே நீங்க வாங்க. அதுக்கப்புறம் இது ஃபிக்ஸ் the course is off. இது என்னன்னு பாப்போமா? access to provide your student with high quality learning concept developed by India top university. அதாவது பாத்தீங்கன்னா இதோட மெட்டீரியல், படிக்கிற மெட்டீரியல் எப்படி இருக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் ஆஃபர்ட் அக்ராஸ் 4 பேட்சஸ், அதாவது வருஷத்துக்கு 4 முறை பண்றாங்க. இது ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அப்பதானே அவங்களோட பேலன்ஸ் லைஃபுக்கும் அதுக்கப்புறம் இதா இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்டுக்கோட இது அது 4 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் ஸ்கூல் என்ரோல். இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாமே நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நின்னுங்க, இந்த ஸ்கூல் என்ரோல் பண்றது எல்லாமே நம்ம இப்ப பார்த்துட்டோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஹைட கிளிக் பண்றேன்.
இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க. கோர்ஸ் வந்து எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படிங்கன்னா, கோர்ஸ் இந்த லிங்க் இந்த கோர்ஸ் ப்ளீஸ் கனெக்ட் யுவர் ஸ்கூல். அதான் நான் சொன்னதுதான். நீங்க வந்து கோர்ஸ் என்ரோல் ப்ராசஸ் வந்து நீங்க உங்க கனெக்ட் ஸ்கூல் வழியா தான் நீங்க பண்ணணும். ஸ்கூல் பார்ட்னர்ஷிப் இஸ் மேண்டரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட டைப்ல இருக்கணும். அக்சஸிங் இது ப்ளீஸ் யுவர் அக்சஸ் வில் கிராண்டட் ஆஃப்டர். அதாவது நீங்க இது மூலமா என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபைடு பை இது மூலமா அவங்க உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. சரி, அகாடமிக் இயர் காலண்டர் அது எப்ப அந்த கோர்ஸ் நடத்துறாங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ வந்து வருஷத்துக்கு 4 பேட்ச் நம்ம சொல்லிட்டோம். இப்ப கடைசி பேட்ச் வந்து நம்ம பண்ண முடியாது, ஏன்னா கோர்ஸ் எண்டு. நம்ம அடுத்து 2026ல அதாவது பேட்ச் 1க்கு நீங்க எப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்னா நவம்பர் 24 ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட், டிசம்பர் 22 வரை இதாகுது. கோர்ஸ் வந்து ஜனவரி 5 ஸ்டார்ட் ஆகுது, பிப்ரவரி 27 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடியுது. சோ நெக்ஸ்ட் பேட்ச் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த சுச்சுவேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th 11th 12th இந்த உங்களுக்கு அகாடமிக் இயர் பரிச்ச டைம்ல நீங்க பண்ணாம உங்களுக்கு இந்த ஃப்ரீயா இருக்கிற டைம், ஏன்னா கோர்ஸே மொத்தத்துல 8 வீக்ஸ் தான். அதுலயும் உங்களுக்கு ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் 2 வீக்குக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு வந்து லைவ் செஷன் மாதிரி இருக்கும். டோட்டலா நீங்க 4 லைவ் செஷன் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸாம் தான் அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? இதுல நீங்க எல்லா டீடைல்ஸும் இதுல பாத்துக்கலாம். நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாப்போம் இல்லைங்களா? பாத்தீங்களா, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ப்ரோக்ராம் வித் நியூ. அதாவது ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கோர்சஸ் விட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ இருந்துச்சு, அப்புறம் டேட்டா சயின்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அது போக வந்து பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து பாத்தீங்கன்னா 10 கோர்ஸ் உயர்த்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பின் எண்ணிக்கை இது எல்லா லாங்குவேஜ்ல இருக்கு. படிப்பின் எண்ணிக்கையை உயர்த்தி இது பள்ளி இணைப்பு திட்டத்தின் முன் அந்த பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரியுது பாத்தீங்கன்னா, தமிழ்ல இருக்கிறவங்க தமிழ்ல பாத்துக்கங்க, ஹிந்தில இருக்கிறவங்க ஹிந்தில பாத்துக்கங்க, தெலுங்கு கன்னடம் எல்லா லாங்குவேஜ்ல பண்ணிக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜ்ல இருக்கோ நம்ம எல்லாமே இதை பண்ணிக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 முறை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணுங்க. சரி, உங்க ஸ்கூல் வந்து பார்ட்னர் வித் அஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது கூட நீங்க பார்ட்னர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க என்னென்ன ஸ்கூல் இருக்குங்கிறத அவங்க பாத்துக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பார்ட்னர்ஷிப் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு சி. இப்ப இதுல கிளிக் பண்ணோம்னா இருக்கிற எல்லா ஸ்கூலும் வரும்னு நினைக்கிறேன். இது பார்ட்னர் ஸ்கூல்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி வருதுன்னு பாப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறேன். ஆமாம், என்னென்ன ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறேன். சரி, நான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவை வந்து திருநெல்வேலினே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். திருநெல்வேலியில எந்தெந்த ஸ்கூல் பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஒரே நிமிஷம் நின்னுங்க. திருநெல்வேலி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்கூல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்பலதா இதெல்லாம் பெரிய ஸ்கூலு, ஸ்டாக் ஹைடெக் ஸ்கூல் இதெல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூலு, எல்லாமே கேம்பிரிட்ஜ் இது வந்து பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்துல இருக்கிற மிகப்பெரிய ஸ்கூலு, ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குளத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. வேல்ஸ் வித்யாலயா தென்காசியில இருக்குது, மேபி அது திருநெல்வேலியோட தான் சேர்த்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலும் பண்ணிருக்காங்க. ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் பண்ணிருக்காங்களான்னு தான் பாக்க. கவர்மெண்ட் ஸ்கூல் கங்கை கொண்டான்னு ஒரு பகுதியில இருக்கிறவங்க பண்ணிருக்காங்க. அப்புறம் இது கவர்மெண்ட் ஸ்கூல் விலாங்குடி பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து முனிசிபாலிட்டி இது கல்லணை, இது திருநெல்வேலி டவுன்ல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்களா இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா பெரியார் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி. சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கூல் வந்து இதுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்க ஸ்கூலை கான்டாக்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க சொல்லிக்கங்க. அது ஃப்ரீயா தான் ஐஐடி மெட்ராஸ் சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உதவும். இது உங்களுக்கு உதவலாட்டாலும் உங்க ஊர்லயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா 10th 11th படிக்கிற மாணவர்களை வந்து ஐஐடி மெட்ராஸ்ங்கிறது நிறைய பேரோட கனவா இருக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இதை எல்லாத்துக்கும் தெரிவிக்கீங்க. ரொம்ப நன்றி. பாய், மீண்டும் சந்திப்போம்.